ஸோ சங்கர் வந்து எனக்கு தம்பி கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு. என்னுடைய பையனாக தான் அவனை வளர்த்தோம். தகப்பனார் தான் மறுபடியும் சொல்லணும், ஒரு விருப்பத்துக்கு எங்கும் மறுப்பு போடாது. அங்கே கட்டி போட்டால் அவன் ஒரு 1000 பேரோட ஒரு மனிதனாக தான் இருப்பான். நீங்கள் வெளியில் விட்டீங்கன்னா ஜெயிக்கிறது வேணால் 100ல் 5 பேராக இருக்கலாம், ஆனால் அந்த 5 பேரும் உச்சம் தொட முடியும். இன்றைக்கி அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பேர் இதயங்களிலும் வாழ்ந்திருக்கிறது காரணம் அவனை தடபோடாமல் அவனுடைய வழி பாதைக்கு நல்வழிப்படுத்தி எங்கேயாச்சும் தவறு இருந்தால் நீங்கள் சுட்டி காட்டலாம், தம்பி இந்த இடத்துல தவறு இருக்குது, இதை திருத்திக்கோ, இதை மாற்றிப்போ, அப்படி தான். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் அதான் என் பையனே அப்படி தான் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவனுடைய கேள்விக்கு எந்த மறுப்பும் கிடையாது. அந்த கேள்வி தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, தம்பி நீ தப்பு பண்ணுறது இடத்துல இதை கொஞ்சம் மாடல், இதே தான் அன்னைக்கு தம்பி. ஸோ சங்கர் வந்து எனக்கு தம்பி கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவனுக்கு ஒரு 10 வயசு 12 வயசு. என்னுடைய பையனாக தான் அவனை வளர்த்தோம். என்னுடைய மனைவியே அவன் ஒரு அம்மா ஸ்தானம் தான், அண்ணினே கூப்பிட மாட்டான், பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். ஆனால் அவன் ஒரு பையன் ஸ்தானம் தான். இன்றைக்கி நேற்று இறப்பின் அவனுடைய இறுதி மரியாதை செய்யும் வரை அவன் பையன் தான் எங்களுக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.